அனைவருக்கும் வணக்கம். வயதானவர்களுக்கும் டயட்டில் இருப்பவர்களுக்கும் ஏன் 2 வயதிற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கூட இந்த சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம். இந்த சத்து மாவில் நாம் தினசரி அதிகமாக பயன்படுத்தும் தானியங்கள் அதிகம் சேர்க்கவில்லை. இதில் அதிகமாக சிறுதானியங்கள் கலந்தது. இது என்னென்ன தானியங்கள் சேர்த்திருக்கிறேன், அது நமக்கு என்னென்ன பயன் தரும், என்னென்ன உபாதைகள் விலகும் என்பதை, இது எப்படி செய்வது என்பதை தொடர்ந்து இதில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டினீங்கன்னா என் வீடியோக்களை தொடர்ந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அந்த சத்து மாவு கஞ்சி அரைச்சி வச்ச மாவை 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். 2 பேருக்குன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஃபுல் கிளாஸ் இது வரும். இதில் நான் 1.5 டம்ளர், இதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து நாம் இன்னொரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு அது நல்லா கொதி வரும்போது ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நம்ம அதில் நான் ஆட் பண்ணி கொதி வருது. கொதி வந்த பிறகு நாம் இந்த கரைச்சி வச்ச இந்த மாவை ஊற்றி அதை நம்ம ஒரு 5 நிமிஷம் கிளறினோம்னா அது ஒரு ஷைனிங்காக வரும். உங்களுக்கு ஷைனிங் தான் பாதம் வெந்து போனது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கவுங்க விருப்பப்படி இதை சும்மாவே உப்பு போட்டு கூட இதை சாப்பிட்டு அப்படியேவும் குடிக்கலாம் டயட்டில் இருக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா தேன், அப்படி இல்லைன்னா சர்க்கரை, இது அவங்கவுங்க விருப்பம் தான். இது பால் ஊற்றி சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மோர் ஊற்றி கூட உப்பு போட்டும் சாப்பிட்லாம். அதாவது விரதம் இருக்கிறவங்க மார்னிங் விரதம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் உப்பு சேர்க்காமல் இது குடித்தோம்னா ரொம்பவும் உடம்புக்கு சக்தி உங்களுக்கு மதியானம் சாப்பாடு படையல் முடித்து சாப்பிட்ற வரைக்கும் இது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஏகாதசி அமாவாசை போன்ற தினங்களை உப்பு சேர்க்காமல் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் இது உப்பு சேர்க்காமல் நம்ம சேர்க்கலாம். நான் இதில் மாவில் நான் உப்பு சேர்க்கலை, வேணும்போது சேர்த்துக்கலான்னு வச்சுருக்கிறேன். நான் இந்த சத்து மாவு செய்ய வேண்டிய தானியங்கள் அனைத்தையும் முதல்ல வெயிலில் தனித்தனியாக நாம் ஒவ்வொரு தட்டிலையும் போட்டு காய வைக்கிறோம். முதல்ல காய வச்சுட்டு அப்புறம் தான் நாம் வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் காய வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அது வறுத்துட்டா மேலே தோல் ரஃப்பாக ஆகிடும். உங்களுக்கு காயறதுக்கு உள்ளார சன்லைட் அந்தளவுக்கு போகவே போகாது. அதனால் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வருங்க. வறுத்திங்க அது மாதிரி நல்லா காய வச்சிங்கன்னா வெயிலில் நல்லா மாவு நல்லா பூத்துக்கிட்டு நமக்கு அதிகமான குவான்டிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு வெறும் வானலில் வறுத்துட்டு அப்புறம் அரைச்சோம்னா அது அந்தளவுக்கு மாவு காணவே காணாது. அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அதனால் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வருங்க. முதல்ல சத்து மாவுக்கு தேவையான பொருளை நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கிறோம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய முதல் தானியமான கேழ்வரகை நாம் இப்போ வறுத்துக்கிறோம். அதுதான் அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் நாம் 1/4 கிலோ 1/2 கிலோ சேர்த்தா கூட போதும். கேழ்வரகு மட்டும் நாம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். இதில் நான் முளைக்கட்டியும் போடலாம், இல்லை அப்படியே கூட இதை காய வச்சு வறுத்தும் சேர்க்கலாம். இது முளைக்கட்டுற வீடியோ நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி சுலபமாக ஹாட் பாக்ஸில் ஈஸியாக முளைக்கட்டலான்ற வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகியில் பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ்ன்னு ஹை லெவலில் இருக்குது. இது பிளட் சுகரில் இது ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். இது வயதானவர்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு, எலும்பு தேய்மானம் இருப்பவர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இதை அதிகமாக நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்து கம்பை வறுக்கலாம். இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இதுவும் பிபி சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். எதிர்ப்பு சக்தியையும் இது உண்டு பண்ணோம். அதனால் இதை நம்ம சேர்த்துக்கிறோம். அதிகம் கேழ்வரகை விட இது 1/4 பங்கு, அப்படி இல்லைன்னா 400 கிராம் அந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கணும். நிறையா சேர்க்கக்கூடாது இதில். அடுத்து இந்த கொல்லை வறுத்துக்கலாம். இது நமக்கு நல்ல சக்தியையும் கொடுக்கும். உடம்பு இளைக்கிறதுக்கு இது உதவுது. வாய்வை போக்கி மூட்டு வலியும் இது போக்கும். அடுத்து சாமை போட்டுக்கலாம். இது நெல்லரிசியை காட்டிலும் 7 மடங்கு நார் சத்து கொண்ட தானியங்கள் ஒன்று. இதுவும் சுகர் லெவலை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். மற்ற தானியங்களை விட இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதையும் நம்ம வறுத்து அடுத்து குதிரைவாளி சத்து வறுத்துக்கலாம். இது செரிமான சக்தியை அதிகரிக்கும். கொலஸ்ட்ராலையும் இது குறைக்கும். சுகர் லெவலில் ரொம்ப ரொம்ப இது குறைக்கும். இது மட்டும் இல்லை இது கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால எலும்பையும் நமக்கு ஸ்ட்ராங்காக்கி நமக்கு மூட்டு வலி முதுகு வலி பிரச்சனையை சரி பண்ணும். அடுத்து பச்சைப்பயிரை வறுக்கலாம். இதில் அதிகமான ஹை ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. மாப்பிள்ளை சம்பா இது உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கும், அதிக சக்தியை கொடுக்கும். பிபி சுகர் லெவலையும் இது குறைக்கும். பார்லி இது கூட பலவீனத்தை போக்கும். இது கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து
நம்ம உடம்பை வந்து நல்லபடியாக வச்சுக்கும். ஃபைபரும் இதில் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து உளுந்து போட்டுக்கலாம். இது பிளட் கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட்டை வந்து நல்லா பலப்படுத்தும். உடலுக்கு நல்ல வலுவு சேர்க்கும். எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். நரம்பு மண்டலத்தில் பலப்படுத்தும். அதனால் இதை நம்ம உளுந்த தோலோடு சேர்த்துக்கிறோம். அடுத்து இந்த சின்ன சோளம், இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. உடல் பருமனையும் குறைக்கும். இது வந்து பாடி செல்லில் இருக்கிற வந்து ஃப்ரெஷ்ஷாக்கி புது செல் வளர்ச்சியை இது வந்து கொடுக்கும். அதனால் நம்மளோட முகம், நம்மளோட ஸ்கின் எல்லாம் வந்து பொலிவை கொடுத்து நம்மளை ரொம்ப அழகாக வச்சுக்கும். பாதாம் பருப்பு 100 கிராமு. வயதானாலே ஞாபக சக்தி அதிகமாக குறையும். அதனால் வந்து இந்த பாதாம் பருப்பு ஒரு 100 கிராமு நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த எல்லா வறுத்த தானியங்களை எல்லாமே வந்து ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா, நடுவில் கிராம்பு இல்லைன்னா பிரிஞ்சி இலை வச்சு சொருக்கி வச்சிங்கன்னா பூச்சி வராமல் இருக்கும். 3 மாதம் வரைக்கும் வந்து கெடாமல் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து தினசரி கஞ்சி செய்யவோ இல்லைன்னா வேறு உணவுகளை செய்யவும் பயன்படுத்தலாம். வணக்கம்.